ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுவும் 5 மினிட்ஸ் குக்கர் சாம்பார். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் பருப்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்துக்கோங்க, 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், உங்களுக்கு தேவையான காய்கறிகள்லாம் போட்டுக்கோங்க. நான் வெங்காயம், தக்காளி, கேரட்டு, முருங்கைக்காய், பீன்ஸு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கத்திரிக்காய் எந்த காய் பிடிக்குதோ காய் கூட போட்டுக்கலாம். அது எல்லாத்தையுமே குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி குக்கர் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பேச்சுலர்லாம் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். 5 நிமிஷம் தான் ஆகும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லா காயுமே அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும். உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் சாம்பார் பொடி யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் நான் என்கிட்ட இருக்கிற குழம்பு மிளகாய் பொடி 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ அதில் நான் பெருங்காயம் போடுறேன். மஞ்சள் பொடி, பெருங்காயம், மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு பருப்பு, காய்கறிக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் நான் மூடி வைக்க போகிறேன். உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணும்னு தெரியும்ல, அந்தளவுக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் எப்படி பார்த்தாலுமே நம்ம சாம்பார் தண்ணியை வச்சா அந்த பருப்பெல்லாம் சேர்ந்து கட்டியாகி சாம்பார் கட்டியாகிடும். அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கிறோம். ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு மூடி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சாரி, நான் குக்கரை திறந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பாருங்கள், நான் என்னோடய சாம்பாரை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிதம் பொரிச்சிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் சாம்பாரில் சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான். சிம்பிள் சாம்பார். குக்கரில் வச்சுட்டு தாளித்து ஊற்ற போகிறோம். நிறையா பேர் சேனல் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். ப்ளீஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி வேறு வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் லைக் மட்டுமாவது கொடுங்க. தேங்க்யூ. பை பாய். லவ் யூ ஆல்.